இந்த மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு கொடைக்கானல்ல இருந்து ஒரு சின்ன அட்வைஸ் இல்ல. எதையுமே ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணாம அனுபவிக்க கத்துக்கணும். தேன் மிட்டாயில தேன் தான் இருக்குன்னு நம்பணும். நிலால பாட்டி வடை சுட்டுட்டு தான் இருக்கான்னு நம்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்ல. உங்களுக்கு எதுவுமே புரிய வேணாம். வாங்க விளாக பார்க்கலாம். நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நாய்க்கு பால் ஊற்றுறோன்னா இங்கே பிஸ்கெட் போடுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கொடைக்கானலில் இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கேன். குறிஞ்சி ஆண்டவர் முருகப்பெருமான் ஆலயத்தை கட்டினது ஒரு ஆங்கிலேய பெண்மணி, லேடி ராமநாதன் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ஆக்சுவலி அவங்களுடைய ஒரிஜினல் பேர் என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம இந்தியாவில் அவங்க வசிக்கிறதுக்கு ஆரம்பித்து முருகப்பெருமான் மேலே ஒரு ஈர்ப்பு உண்டான பிறகு லீலாவதி அப்படின்னு தன்னோட பேரை மாற்றிக்கிறாங்க. அவங்க தன்னுடைய கணவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்த பொன்னம்பலம் ராமநாதன் அவரோடு இணைஞ்சு இந்த கோயிலை கட்டுறாங்க. இப்போது இந்த கோயில் பழனி தண்டாயுதபாணி கோயிலுடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது தான் இந்த கோயில் தொடர்பான தகவல்கள். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுடைய தல விருட்சம் குறிஞ்சி செடி, அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த செடியில் பூக்கள் பூக்கும். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூம். இது ஏற்கனவே நான் ஒரு தடவை வீடியோ பண்ணியிருக்கேன். அப்போ டீட்டெயில் வீடியோவாக கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஜஸ்ட்டு என் டாட்டருக்கு டாக் கலெக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் இது மாதிரி காட்டணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸாக இருக்கும். ஹோம் டெக்காரில் பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். மாயாவையும் கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங். நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ஷோரூம் ஃபுல்லாக இருக்கும். நிறைய பார்த்துருக்கேன். இந்த ஹேண்டிகிராஃப்ட் ஷோரூமில் பியூட்டிஃபுல் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கும். இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி அவங்க ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. அழகாக இருக்கார். இந்த கிருஷ்ணர் என்கிட்ட உண்டு, நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் இருக்கார். ஸோ தலைவர்கள் இந்த மாதிரி ஏராளமான கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. எலும்புக்கூடு அப்படி இப்படின்னு இந்த பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. இந்த வின்சைமெல்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். குறிஞ்சி ஆண்டவர் கோயிலிருந்து அப்படியே பக்கத்தில் தான் இந்த ஷோரூம், அரிஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது. எங்கள் அம்மா மீனாட்சியும் இருக்கா. முருகர் நிறைய கலெக்ஷன்ஸு, சின்னது பெருசுன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க 4-5 ஷோரூம் எல்லாம் இவங்களோடது தான். அரிஸ் ஹேண்டிகிராஃப்ட்ஸோட டெரகோட்டாவுக்காக ஒரு செக்ஷன், அதுக்கப்புறம் ஹோம்மேடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்காக ஒரு செக்ஷன் அப்படின்னு நிறைய. இந்த முருகர் தான் என் பொண்ணு ஆசையாக வாங்கியிருக்கா. உடன் பேனல்ஸ் எல்லாம் ஏராளமான கலெக்ஷன் இருக்கும். அத்தி மரத்தினால செஞ்சுருப்பாங்க, அதனால் லைஃப் ரொம்ப இருக்கும். தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. அத்திவரதர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த பேனல்லாம் பாருங்களேன், வால் மவுண்டிங் பேனல். அழகாக தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி எல்லாம் வர்ற மாதிரி பேனல்ஸ், இந்த மாதிரியான ப்ராக்கெட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நல்ல எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ். அத்திமரம், அதனால் காஸ்மிக் எனர்ஜியை நல்லா இழுக்கக்கூடிய தன்மை அத்திமரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி ரிவால்வர் இது மாதிரியாக கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. கொடைக்கானல் இன் அண்ட் அவுட்டில் 6 முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட கொடைக்கானலில் இருக்கக்கூடிய ஒரு அறுபடை வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். படை வீடுன்ற அந்த மீனிங்க்கு வராது, இருந்தாலும் 6 முருகப்பெருமான் ஆலயங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒன்றா தேடி போயிட்டுருக்கேன். அப்படி தான் நம்ம குழந்தை வேலப்பர், சுயம்பு வேலப்பர், அப்புறம் குறிஞ்சி ஆண்டவர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெற்றி வேலப்பர் ஆலயம். அந்த கோயில் இருக்கிற கிராமம் வில்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமம்.
கோயிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கிறதுனால இந்த கட்டுமான பணிகள் காரணமாக இப்படி சுற்றி அப்படி சுற்றி கிராமத்து பாதை வழியாக தான் இந்த கோயிலுக்கு நம்ம உள்ளே வர முடியுது. மாயா வந்து வேலப்பர் சன்னிதானத்துக்குள்ளேயே கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போயிட்டு வெளியில் வந்தால் மாலைகள்லாம் அவளுக்கு கிடச்சிது. நிறைய பூ சூடி அனுப்பி விட்டுருக்காரு. தன்னுடைய மகனை பார்த்துட்டு வந்த பெருமிதம் மாயாவுக்கு. விபூதி காப்பு பூரண ராஜ அலங்காரத்தில் அப்படி ஒரு அழகாக முருகப்பெருமானை தரிசனம் பண்ணது ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருக்குது. எல்லாருக்காகவும் நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். போகர் பழனிமலையில் நவபாஷான சிலையை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி பல இடங்களில் தங்கி இருந்ததாகவும் அந்தந்த இடங்களில் முருகப்பெருமான் வழிபாடு அவர் செய்ததாகவும் அந்த தலங்கள்லாம் தான் இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிற கோயில்களாக இருக்குது அப்படின்னு ஒரு தலப்புராணம் சொல்கிறாங்க. அதாவது வெற்றிவேலப்பர் ஆலயம் இருக்கிற இந்த இடத்துல வந்து போகர் தங்கி இருந்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையான விஷயமா விளங்குது. இந்த கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சுதுன்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவே வந்து ஒரு ரம்யமான சூழலில் இருக்குது. இங்கே சிவபெருமானுக்கான ஒரு தனி சன்னதியும் இருக்குங்கிறது குறிப்பிட்டு நான் சொல்லணும். போன முறை நான் இங்கே வந்திருந்த நாள் வந்து அன்னாபிஷேகம் நடந்த நாள். திரும்ப வரும்போது தான் வில்பட்டியுடைய நுழைவாயில்னு அந்த ஒரு ஆர்ச்சை பார்த்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் A to B வந்தோம். கிட்டத்தட்ட 4 நாட்களாக கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி A to Bயில் கொஞ்சம் திருப்தியாக வெஜிடேரியன் ஃபுட்டை சூப்பராக சாப்பிட முடிஞ்சுது. கோடை லேக்கு தான் நீங்கள் பார்க்குறீங்க. கொடைக்கானலோட ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். ஒரு பக்கம் நல்ல க்ரௌடாக போட்டிங் போகிறவங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்காது. ரொம்ப க்ரௌடடாக இருக்கிற ஏரியா அந்த பக்கம் இருக்குது. பட் இப்போது எல்லாம் வெக்கேஷன் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. கொடைக்கானலே கொஞ்சம் எம்டி ஆகிடுச்சு. எல்லா ரோட்ஸும் கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஆனால் அழகான ஒரு லேக்கு. போட்டிங் பொறுமையாக போகணுன்னு விருப்பப்படுறவங்க போகலாம். அந்த மாதிரி ஒரு அழகான லேக். பாப்பா தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டதுனால சாக்லேட் ஷாப்பிங்கை நாங்கள் இன்றைக்கி சூப்பராக முடித்தோம். எல்லாமே அசார்ட்டடாக பேக் பண்ணி வாங்கிக்கிட்டோம். தன்னோட குட்டியை அப்படியே அணைச்சிக்கிட்டு எவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த தாய் குரங்கு குட்டியை பார்த்துக்குதுன்னு பாருங்கள். இந்த பப்பி கூட ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்நேகமாக வாலை ஆட்டிக்கிட்டு சந்தோஷமாக எல்லோரும் எனக்கு உறவு தான், எல்லோரும் எனக்கு நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக எந்த கவலையும் இல்லாமல் அது பாட்டு ஜாலியாக இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் அனுபவித்து வாழ்ந்துட்டுருக்கு. ஜிலோன்னு இருக்கிற ஒரு ரோட்டில் 2 பக்கமும் காடுகள், அடர்ந்த காடுகள். இதில் ஒரு பயணம். ஒரு வண்டி போணுதுன்னா எதிரில் ஒரு வண்டி வந்தால் கஷ்டம். அந்த மாதிரியான ஒரு பாதையில் கொஞ்ச தூரம் ட்ராவல். கொஞ்சம் தூரங்கிறது ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு. எதுக்காக போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஒரு அத்வான காட்டில் வந்த பாதை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்க. இப்போ பாருங்கள், கொடைக்கானல் சிட்டியோடைய அழகு அப்படியே மினுக்கு மினுக்குன்னு நட்சத்திரங்கள் மாதிரி அந்த வீட்டில் எரியக்கூடிய விளக்குகளோட வெளிச்சம் அங்கங்கே அப்படி மின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு தான் பார்க்குறீங்க. இப்போது இந்த இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இருட்டாக இருக்குல்ல, இருங்க காட்டுறேன். இன்னும் 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 பியூட்டிஃபுல்லான க்ளோஸ்அப் போனால் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது பாருங்கள். மொத்த சிட்டியுமே இங்கேருந்து அப்படியே பார்க்கலாம். நீ யாரோட அம்மா? அஸ்ருதா, சரியா? நடுவில் வரப்போது சிறுத்தை. குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடத்துல எங்களுடைய பயண அனுபவங்கள்
எங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு vlogல சந்திக்கிறேன். ரசிக்க மட்டுமே தெரிந்த நந்தினி. நன்றி.